இனி யதிராஜ சப்ததியின் 22வது ஸ்லோகத்தின் திவ்யமான ரசங்களை அனுபவிக்கலாம். மூலே நிவிஷ்ய மகதாம் நிகமத்ருமாணாம் முஷ்டன் பிரதாரக பயம் திருதனைகதண்டः ரங்கேஷ பக்தஜன மானசராஜஹம்சः ராமானுஜ சரணமஸ்து முனிஸ்வயம் நஹ. ராமானுஜ சரணமஸ்து முனிஸ்வயம் நஹ. ராமானுஜர் என்னும் அந்த மகனீயர், ராமானுஜர் என்னும் அந்த யதிராஜர் நமக்கு எல்லா விதத்திலும் சரணமாக இருக்கிறார், நம்மை ரட்சிப்பவராக இருக்கிறார். இந்த ஸ்லோகத்தின் பரமரசத்தை நாம் அனுபவிக்கலாம். அதாவது அடியன் முன்னமேயே தெரிவித்தபடி ஆச்சாரியனை எப்படி அனுபவிக்க வேண்டும், ஆச்சாரியனை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை நாம் அறிவதற்கு இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஆச்சாரியர்களை அடைந்தால்தான் அறிய முடியும். சந்தேகமே இல்லை. ஆச்சாரியனுடைய பெருமையை எவ்விதம் கொண்டாடுவது என்பதை நாம் அறிவதற்கு ராமானுஜ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஆச்சாரியர்கள் திருவடிகளை ஆசிரியத்திருந்தால் தான் நமக்கு அது புரியும். இல்லை என்றால் புரியவே புரியாது. சுவாமி தேசிகன் உருகி உருகி ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் யதிராஜராம் எம்பெருமானாருடைய வைபவாதிசயங்களை காண்பிக்கிறார். இது சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகளாக இருக்கட்டும், வடுகநம்பிகளுடைய ஸ்ரீசுக்திகளாக இருக்கட்டும், அல்லது திருவரங்க தமுதனார் அவருடையதான ஸ்ரீசுக்திகள், அடுத்தது மணவாள மாமணிகள் 20 ஸ்லோகங்களிலான யதிராஜ விம்சதி, இப்படி ஒன்று தாடி பஞ்சகம், இப்படி ஒவ்வொன்றையும் நாம் எடுத்து அனுபவித்தோம் எனால் யதிராஜருடைய பெருமை எத்தகையது, அந்த யதிராஜருடைய சம்பிரதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய நமக்கு எத்தனை பெருமை என்பதை நாம் உணரலாம். இங்கே பரமஹம்ச பரிவிராஜகரான சுவாமி ராமானுஜரை ஒரு ஹம்சப்பறவையாக உருவகப்படுத்துகிறார். அடுத்தது பரமஹம்ச பரிவிராஜகரான யதிராஜரை பரமஹிம்சகராக உருவகப்படுத்துகிறார். இதனை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அர்த்த விசேஷங்கள் அகமஹமிகையா அடுத்து என்பதாக போட்டுக் கொண்டு வரக்கூடியதான வகையில் தான் நம் ஆச்சாரியர்கள் இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தங்களை அருளி செய்திருக்கிறார்கள். மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது ஒரு அர்த்தம், உள்ளெழுந்த வாரியாக பார்க்கும்போது ஒரு அர்த்தம், இல்லது அந்த பதங்களை வேறு வகையில் பிரித்தோம் எனால் அதற்கு ஒரு அர்த்தம் என்பதாக ஒரு ஸ்லோகத்திற்கு 1 அல்ல 2 அல்ல 10 விதமான அர்த்தங்களை சொல்லும் அளவிற்கு அந்த ஸ்லோகத்தின் பொருட்செறிவு சொற்செறிவு அமைந்திருப்பது, அதுதான் ஒரு தனிச்சிறப்பு. ஒரு அழகிய அன்னப்பறவை, பரமஹம்ச பரிவ்ராஜகர்கள் என்பதாக நாம் சந்நியாசிகளை, ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசிகளை கொண்டாடும் பொழுது ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரியா பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியா சர்வதந்திர ஸ்வதந்திரோபய வேதாந்தாச்சாரியா என்று கொண்டாடுகிறோம். பெரியோர்கள், மகான்கள் அவர்களுடையதான அந்த ஸ்வாகதத்திலும் அவர்கள் எழுந்தருளும் பொழுதும் நாம் அவர்களை குறித்து பாடக்கூடிய பாடல் இது. அவர்களை ஸ்தோத்திரம் செய்து அவர்களை வணங்கும் முறை இது. ஸ்ரீமத் வேலும் பொழுதும் நாம் அவர்களை குறித்து பாடக்கூடிய பாடல் இது. அவர்களை ஸ்தோத்திரம் செய்து அவர்களை வணங்கும் முறை இது. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா, வேதமார்க்கம், அந்த வேதமார்க்கத்தை பிரதிஷ்டாபனம் செய்யும் வல்லமை பெற்றவர்கள். பிரதிஷ்டாபனம் என்றால் அந்த வேதம் அன்ஷேக்கபிள், ஸ்தூனா நிகழன் நியாயம் என்பார் சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியத்தில். ஸ்தூனா நிகழன் நியாயம்னா எப்படி அந்த ஸ்தூனா ஒரு கம்பமானது நடப்படுகிறதோ அது போன்று அசைக்க முடியாத அளவிற்கு வலுவாக இந்த சம்பிரதாயத்தை ஆணித்தரமாக ஸ்தாபனம் பண்ணுவதில் வல்லமை பெற்றவர்கள். வேதமார்க்கம் அதைத்தான் ஆரணநூல் வழிச்சொவ்வை அழித்திடும் மைதுகற்கு ஓர் வாரணமாயவர் வாதலக்கதலிகள் மாய்த்த பிரான் ஏரணி கீர்த்தி ராமானுஷமுன் இன்னுரை சேர் சீரணி சிந்தையினும் சிந்தியோ வினி தீவினையே. ஒரு யானை வாழைத்தோட்டத்திற்குள்ளே புகுந்தது என்றால் அங்குள்ளதான வாழைப்பழங்களை எல்லாம் எப்படி அனாயாசமாக எடுத்து வாயில் போட்டுக் கொள்ளுமோ அதுபோன்று வாதங்களாகிறதான வாழைப்பழத்தை எல்லாம் விழுங்கும் வல்லமை பெற்றவர் ராமானுஷர் என்னும் வேழம், யானை. தற்பொழுது இங்கே ஒரு அன்னப்பறவையாக ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியர், ஹம்சஹா பரமஹம்சஹா என்று சந்நியாசிகளுக்கெல்லாம் தலைவர், யதி சக்கரவர்த்தி, யதியினுடைய சக்கரவர்த்தி, யதிகளுக்கெல்லாம் தலைவன் அவர் அன்னப்பறவையாக வர்ணிக்கப்படுகிறார். அன்னம் எங்கு இருக்கும்?
அன்னமானது நன்கு அழகியதான கிளை பரப்பி இருக்கக்கூடியதான ஒரு மரத்தில் கூடு கட்டி வசிக்கும். அதே போன்று தெளிந்ததான அழகியதான ஒரு தடாகத்தில் வசிக்கும். இப்பொழுது அந்த தடாகம் என்றால் குளம். குளம் குழம்பி இருந்தது என்றால் அந்த குளத்தில் அன்னம் வசிக்காது. ந கதாச்சிதபி ரத்திம் குருதே, எப்பொழுதுமே அன்னமானது கர்தமாம்பசி, கலங்கி இருக்கும் அந்த தண்ணீரில் எப்பொழுதும் அது வசிக்கவே வசிக்காது. அதனால்தான் கவிகள் பாடுவார்கள், மழைக்காலத்தில் அன்னப்பறவைகள் மானசரோவத்தை தேடிச் சென்று விடுமாம். மானசரோவர் என்பது இமயமலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடியதான ஒரு புஷ்கரணி. இமயமலை முழுவதும் பனி படர்ந்து கற்பாறைகள் நிறைந்து இருப்பதினாலே எவ்வளவு மழை பொழிந்தால் கூட சேறு படிந்து கலங்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதினாலே மழைக்காலத்திலும் மானசரோவர் என்னும் அந்த புண்ணிய புஷ்கரணி தெளிந்தே இருக்கும். அன்னம் எப்பொழுதும் ஒரு துளி கலங்கினால் கூட அந்த தண்ணீரில் வசிப்பதற்கு விரும்பாது. அதுபோன்று ராமானுஜர் வசிக்கக்கூடிய தெளிந்த புஷ்கரணி எது? தெளிந்த தீர்த்தம் நிறைந்திருக்கக்கூடிய புஷ்கரணி எது என்றால், ரங்கேஷ பக்த ஜன மானசராஜஹம்சா ராமானுஜா சரணமஸ்து முனிஸ்வயம் நஹா. ரங்கேஷ பக்த ஜன மானசராஜஹம்சா, ரங்கேஷ பக்தர்கள், ரங்கேஷ பக்தர்கள், ரங்கநாதா சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராணசேகராக என்று அந்த ஸ்ரீ ரங்கநாதனுடைய பக்தர்களா இருப்பார்களாம். எப்பொழுதும் ரங்கா 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 என்று ரங்கநாதனுடைய திருநாமங்களையே சொல்லிக் கொண்டிருப்பவர்கள். அப்பேற்பட்டதான ரங்கநாதன் அடியார்கள், அவர்கள் மனசு தெளிந்திருக்கும். ஏன்? ரங்கநாதனுடைய தியானத்தினாலே அவர்களுடைய மனது நிர்மலமாக நிச்சலமாக தெளிந்திருக்கும் அல்லவா? அந்த மனதில் ராமானுஜர் என்னும் ஹம்சம் வசிக்கிறது. இதை அடுத்தடுத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அடுத்து இதற்கு துணையாக சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தின் பொருளையும் நாம் ரசிக்கலாம். ரங்கேஷ பக்த ஜனமானச ராஜஹம்சா, ரங்கேஷ பக்தர்களாகிறதான மகனீயர்களுடைய மனசு நன்கு தெளிந்திருக்கிறது. அந்த தெளிந்த மனதில் வசிக்கும் ராஜஹம்சம் எம்மி ராமானுஷன். கீழே ஒரு விஷயத்தை அடியேன் 2 முறை சொல்லியாகிவிட்டது, மறுபடியும் ஒரு முறை நினைவுறுத்துகிறேன். ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா என்ற வால்மீகி மகர்ஷியை போற்றினார், ஞாபகம் இருக்கிறதா? அந்த பரத்வாஜரை அழைத்து வந்த பொழுது தமசா நதிக்கரையில் இருந்த வால்மீகி, பார்த்தாயா பரத்வாஜா, அகர்தமமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா என்று இந்த தீர்த்தமானது சொச்சஸ்படிக சங்காசமாக மகான்களுடைய மனது போன்று எவ்விதம் அழகாக தெளிந்திருக்கிறது பார்த்தாயா இந்த தீர்த்தத்தின் வைபவத்தை என்ற பொழுது மகான்களுடைய மனது தெளிந்தது என்று காண்பிக்கப்பட்டது. எங்கே தெரியுமா? கீழே பருஷாதிவாத பரிவாத பைஷுண பிரபுதி பிரபூத பதனீய பங்கிலா சததே மமாஸ்ய சுபகா சரஸ்வதி யதி ராஜ கீர்த்தி கதகைர் விஷோதிதா என்னும் ஸ்லோகத்தின் பொருளில் இந்த கதை அடியனால் சொல்லப்பட்டது. தற்பொழுது அதேதான் இங்கே. ரங்கேஷ பக்த ஜன மானசராஜஹம்சா, ரங்கநாதனிடத்தில் பக்தி பூண்ட மகனீயர்களுடைய மனதானது நிர்மலமாய் இருப்பதினாலே அந்த தெளிந்ததான மனதில் வசிக்கக்கூடிய பரமஹம்சராக ராஜஹம்சமாக எம்பி ராமானுஷன் விளங்குகிறார். இதைத்தான் திருவரங்கத்தமுதனாருடைய ராமானுஷ நூற்றந்தாதிக்கு தனியனிட்ட பெரியோர்கள் காண்பிக்கிறார்கள். சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர்கள் ஏத்தும் உன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும் படி நல்கு அருசமய வெல்லும் பரம ராமானுஷா இதன் விண்ணப்பமே. உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர்கள், ரங்கநாதனுக்கு அன்பர்கள், அந்த ரங்கநாதனுக்கு அன்பர்களான மகனீயர்கள் ராமானுஷரிடத்தில் மிகுந்த பக்தி பூண்டவர்கள் ஒன்று. அடுத்தது திருவரங்க பெருமாளரையர், பெரிய நம்பிகள், திருமாலையாண்டான், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், திருக்கச்சி நம்பிகள் என்பதாக இந்த பெரியோர்கள் ரங்கநாதரிடத்தில் பக்தி பூண்டவர்கள். ஆளவந்தார் இவர்கள் பக்தி பூண்டவர்கள்.
அவர்கள் எல்லோருமே ஒருதலை பட்சமாக ஒரே குரலில் ஒரே மனோபாவத்துடன் எங்களுக்கு ராமானுஷன்தான் வேண்டும், ராமானுஷன்தான் வேண்டும், இந்த திருவரங்க திருவை பொலிய வைப்பதற்கு ராமானுஷன்தான் வர வேண்டும் என்று ஒரு குரலில் உறுதிபட உரைத்தார்கள் என்றோ. அவர்கள் எல்லோரும் யார்? திருவரங்க பெருமாளையர் முதலானவர்கள் யார்? ரங்கேஷ பக்த ஜன மானச ராஜஹம்சா, ரங்கநாதனத்தில் பக்தி பூண்டவர்களான மகான்கள், அவர்களுடைய மனதில் வசிக்கக்கூடிய ராஜஹம்சம். அதுபோகட்டும், கவிதார்க்கிக சிம்மம், சர்வதந்திர சுதந்திரர் முதலான விருதுகளை எல்லாம் சுவாமி தேசிகனுக்கு அளித்தவர் யார்? ஸ்ரீ ரங்கநாதன் தானே. ஸ்வஸ்தி ஸ்ரீரங்க பர்த்து கிமபி ததஹம் சாசனம் தத் பிரசத்யை சத்யை காலம் விபாஷ்யம் யதிபதி கதிதம். தேசிகன் ராமானுஜருடைய பிரம்மசூத்திர வியாக்கியானமான அந்த ஸ்ரீபாஷ்யத்திற்கு தான் வியாக்கியானம் அருளி செய்த பொழுது அதிகரண சாராவளி என்னும் அந்த நூலில் காண்பிக்கிறார். ஸ்வஸ்தி ஸ்ரீரங்க பர்த்து, ஸ்ரீ ரங்கநாதன், அந்த ரங்கநாதனுடைய அடியார்கள். அப்பேற்பட்டதான ரங்கநாதன் முதலான அந்த எம்பெருமான்கள் திறத்தில் பக்தி பூண்டவர்களான பாகவதத்தவர்கள் யார்? இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய திருவரங்கத்த முதலார் சுவாமி ஸ்ரீ தேசிகன், அதற்கு பின்பாக அவதரித்திருக்கக்கூடியதான அனைத்து ஆச்சாரியர்கள், மாமுனிகள் முதலான பெரியோர்கள் எல்லோருடைய ஹிருதயத்திலும் யார் குடிகொண்டிருக்கிறார்? ராமானுஜர் தானே. இல்லை என்றால் யதிராஜ சப்ததையோ யதிராஜ விம்சதியோ பாட வேண்டிய அவசியம் என்ன? யோசித்து பாருங்கள். ரங்கேஷ பக்த ஜன, நாம் எல்லோரும் ரங்கநாதரிடத்தில் அன்பு பூண்டவர்கள் தானே, நாம் எல்லோரும் ரங்கநாதருடைய பக்தர்கள் தானே. நம் இதயத்தில் குடிகொண்டிருப்பவர் யார்? ராமானுஜர் தானே. அதனால் ரங்கேஷ பக்த ஜன மானச ராஜஹம்சா ராமானுஜ சரணமஸ்து முனி ஸ்வயம் நஹ, அந்த ராமானுஜர் எம்மை ரட்சிக்கட்டும் என்றாரே. அதற்குள்ளாக இந்த ஸ்லோகத்தின் பொருள் முடிந்து விடுமா என்ன? இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டி உள்ளதே, அதையும் அனுபவிக்கலாம். Service DD